சந்தோஷம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி, பேரின்பம், சிற்றின்பம் எல்லாம் ஒன்றும் இல்லை. புரிதல் மட்டும்தான் இருக்குது. புரிதலில் இன்பம், பேரின்பம்லாம் இல்லை. நிம்மதி, நிறைவு இருக்குது. நான் எதையும் கொண்டாட்டமாக செய்யலாம். கொலை பண்ணுறோம், கொண்டாட்டமாக தான் கொலை பண்ணுறான். இந்த ரவுடி கேடிங்களா கூட நீங்கள் பழகலை, பேசி பாருங்க. நான் ரவுடிங்களா கூடலாம் இருந்துட்டு வந்துக்கிறேன் சிறைச்சாலெல்லாம். அவன் குற்ற உணர்வே இல்லாமக்கிறான். குற்ற உணர்வே பான் பராகமேன்னு மூஞ்சில் தூண் துப்புறான் அவன் ஃப்ரெண்டு முடிஞ்சு மேலேயே. இவன் திரும்பி அடிக்க மாட்டானா பாரு, தூ அப்படின்றான். கம்மன் தாங்கிறான். அண்ணனா எப்படின்னா தூப்புடான்றான். எப்படி பழகிறான் அவன்? அப்படி தான் வாழ்கிறான். புரியுது? அவனுக்கு என்ன இல்லை? பேரின்பம், சிற்றின்பம், குற்ற உணர்வு அதெல்லாம் ஒத்துக்கணும்லாம். செருப்படாதுன்னா ஒருத்தன் செருப்படாமல் இருந்துக்கிறானா எப்பேற்பட்ட முட்டாளே. செருப்பு அவனும் ஒருத்தன் போட வேணான்னா போடாமல் இருந்துக்கிறான். கை கட்டிட்டானா கை கட்டிக்கிறான், இடுப்பில் துண்டு கட்டினா கட்டின்னுக்கிறான். என் துண்டு எங்கனா கட்டிப்பேன்னு சொன்னானா? அப்போ யார் தப்பிங்க? மனுஷன் எவ்வளோ கேவலம். இதில் எங்கேங்க சிற்றின்பம், பேரின்பம், மட்ட என்பெல்லாம் பொய் சொல்லினானுங்க. நீ பேரின்பம் இருந்து போட மயிருன்ட்டு வந்துருக்கணும்ல நீ. ஒன்றா அவனை பார்த்து மதிமயங்கி என்ன நினச்சிக்கிறேன்? இன்ன வரைக்கும் அவங்களெல்லாம் பேரின்பத்தில் இருக்கிறாங்க, நம்மளாம் எங்கே இருக்கிறோன்னு நினச்சிக்கிறேன். உன்னை தரம் தாத்திக்கிறேன். என்ன பண்ணுகிறேன்? என்ன வர வந்துக்கினேன்? ஆமாம், ஞானம் வந்துட்டா பேரின்பமாக இருப்போமான்னு கேட்குற. ஞானம் இருந்தால் நன்றியோடு இருப்பேன். ஐயோ இந்த சமூகம் நல்லா இல்லையே, மனுஷன் துக்கமாகறானே, சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. மகிழ்ச்சியும் கொண்டாட்டவும் இவனுடைய பிறப்புரிமையாச்சு. ஒரு நாய் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஒரு குருவி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஒரு சில உயிரெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவனுக்கு 6 அறிவு குத்து மனுஷனாக்கி நிற்க வச்சுக்கிறான் கடவுள். ஜாதி பேய் புஷ்ட்டு என்ன பண்ணுகிறான்? திமிர்லாம் தன்னைத்தானே மட்டமாக இருக்கிற ஒருத்தன் சொன்னுக்கிறான், தன்னை உயர்வாக ஒருத்தன் சொன்னுக்கிறான்ல. என்னடா 2 பேரும் இப்படி விளையாண்டுக்கிறானுங்க?